ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 29ஆம் தேதிக்குள்ள இந்த மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையும் நேர்மையும் அதிகமாக விரும்பக்கூடியவங்க. அது மட்டும் இல்லைங்க, கடினமான உழைப்பாளிங்க இவங்க. லேசினஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. 12 ராசியில் எப்படி மேசராசி ஃபர்ஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி தாங்க எங்கே போனாலும் இவங்களும் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பெரும்பாலும் இவங்க ஏதாவது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களா தாங்க இருப்பாங்க. இது இவங்களோட இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் தாங்க. ஆனால் இவங்களோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபம் தாங்க. தப்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டா நிச்சயமாக கண்டிக்காமல் விட மாட்டாங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ், லைஃப் பார்ட்னர் இப்படின்னு யாரையுமே பாரபட்சம் பார்க்காம தண்டிக்கக்கூடியவங்க. எவ்வளவு கோபம் இருந்தாலும் அது நியாயமானதாக தாங்க இருக்கும் இவங்களுக்கு. இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தானும் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. யாருன்னு தெரியாதவங்க, அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க கூட உதவின்னு போய் இந்த மேசராசிக்காரங்க கிட்ட கேட்டுட்டா கண்டிப்பாக செய்வாங்க. நெருப்பு தாங்க இவங்களோட அடையாளமாக வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆற்றலும் மனசில் துணிச்சலும் எதையுமே செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொண்டவங்களும் இருப்பாங்க. இவங்க தான் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க தாங்க இந்த மேசராசிக்காரங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சிகப்பு கலர் அப்படிங்கிறது ரொம்பவே விரும்பக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் கிரகத்தை பலருமே கடவுளை வணங்கிட்டு வராங்க. ஏன்னா அவரை வணங்குறது மூலியமா நம்மளுக்கு தைரியம், அரச சபையில் பேசக்கூடிய ஆற்றல், தோல் வலிமை, போரில் வெற்றி இதெல்லாம் கிடைக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களும் ரொம்பவே தைரியம் கொண்டவங்கள இருக்கிறாங்க. செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் 45 நாட்கள் தங்குவாராங்க. ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வரத்துக்கு 18 மாதமாக தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நவ கிரகத்திலேயே 3ஆவதாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான். இவருக்கு சத்திதரன், குமாரன், மகாகாயன், மங்களன் இப்படின்னு நிறைய பேர்கள் இன்னுமே இருக்குதுங்க. முக்கியமாக சொல்லக்கூடிய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானை அங்காரகன் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் பகவான் சிகப்பு கலரில் தாங்க இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து நகையிலேருந்து எல்லாமே சிகப்பு கலரில் தாங்க இருக்கும். அதனால தான் இவருக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டது. பூமி தாய் தான் இந்த செவ்வாய் பகவானை வளர்த்ததா புராணத்தில் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. சிவனோட நெத்தியிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில விழுந்ததுங்க. அந்த நீர் தான் இந்த மங்களன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தாங்க. இவருடைய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதாங்க. இவர் அங்காரகன் அப்படிங்கிற பெயர்ல செவ்வாய் தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி பெற்றவராக இருக்கிறாரு. இந்த செவ்வாய் பகவானை நம்ம வணங்குறது மூலியமா பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் எல்லாமே நீங்கிடுங்க. ஏன்னா செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா திருமணத்தில் பல பிரச்சனைகள் வரும். அதனால இவரை வணங்குறது மூலியமா திருமண தடைகள் எல்லாமே நீங்கிடுங்க. இது கூடவே செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்ததாக இருக்குதுங்க. அதனால இந்த நாளை நம்ம வழிபடுறது மூலியமா இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். இப்படி இந்த மேசராசிக்காரங்க செவ்வாய் பகவானாலையும் அவங்களுடைய தனி குணத்தாலையுமே நிறைய சிறப்புகளை பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு அதாவது மார்ச் 29ஆம் தேதிக்குள்ள எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. மார்ச் மாதம் அதாவது கடைசி வாரமான இந்த டைமில் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில் இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. 24ஆம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிறாரு. 15ஆம் தேதி அவருமே வக்கரகதி தான் அடைய போகிறாரு. ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மீன ராசியில் இருக்கிறாருங்க. இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் இருந்தாலுமே கூட இவர் 1ஆம் தேதி தாங்க வக்கரகதி அடைகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் அதாவது 29ஆம் தேதி மீன ராசிக்கும் பயிற்சியாக போகிறாருங்க. மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. கன்னியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரங்கள் தாங்க இருக்குது. இந்த வார கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்க போகுதுங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, 12 ராசிக்காரங்களுக்குமே ஒரு சில விதமான நன்மைகள் கிடைக்க போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். வீரத்தை அணிகலனா கொண்ட செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மேசராசிக்காரங்க. நவ கிரகங்களிலே முதல்வராக இருக்கக்கூடிய சூரியன் தாங்க உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா தண்ணியை ஒரு இடத்துல தேக்கி வச்சா எப்படி அதுல இருந்து நீர் கசிஞ்சிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா இந்த மேசராசிக்காரங்க பொதுவாகவே பணம் அதிகமாக கொண்டவங்களா தாங்க இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ற பட்சத்தில் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு தாங்க இருக்கும். அதாவது பணத்துக்கு நீங்க கஷ்டப்படுற சூழ்நிலை எவ்வளவுதான் இருந்தாலுமே கூட திடீர்னு நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த பண உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடுங்க.
செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, லாட்ரி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டைம் வந்து ஜாக்பாட்டே அடிக்க போகுதுங்க. அதில வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கூட உங்களுக்கு உதவியும் அதிகமா கிடைக்குங்க. கடன் விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க வாங்கியிருந்த கடனெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கான சூழ்நிலையில உருவாகுங்க. ஏன்னா, இந்த பணத்த வந்து நீங்க கரெக்ட்டா சேமிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா, அதன் மூலியமா நீங்க இந்த கடனெல்லாம் நீங்க அடைக்கலாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்க பணத்த வந்து வெளியில கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுங்க. வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே கூட, இந்த தேவையில்லாத செலவுகள நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னுமே வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு போகலாங்க. புதன் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, என்னடா தொழில்ல வந்து எதிர்ப்புகள் வருதே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுலருந்து பெரிய ரிலீஃபே கிடைக்க போகுதுங்க. ஏன்னா, குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால நீங்க வந்து கடுமையான முயற்சி செய்யறது மூலியமா தொழில வந்து கரெக்ட்டா நீங்க மெயின்டெயின் பண்ண முடியும். அதன் மூலியமாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சிலாம் கிடைக்குங்க. தொழில வந்து விரிவாக்கம் செய்கிறது, இல்ல புதுசா ஆரம்பிக்கிறது, இல்ல வந்து வேற ஏதாவது பிசினஸ்ல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாமே இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாதாங்க இருக்க போகுது. அப்ப தொழில் மூலமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க. இருந்தாலுமே கூட ஒரு சில மேசராசிக்காரங்க வந்து இந்த டைம்ல கம்மியான முதலீட்ட நீங்க தொழில்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போதுங்க. ஏன்னா, அதுக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து நஷ்டம் ஏற்படலாம். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ வந்து நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு பார்த்து, அதுக்கப்புறமா நீங்க ஈடுபட்டுக்கலாங்க. வெளிநாட்ல பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம்ல வந்து நீங்க கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, அதுக்கான யோசனைகள நீங்க பிளான் போட்டு வச்சுக்கலாம். ஆனா, அதுக்கான முயற்சி அப்படின்னு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுக்கோங்க. இருந்தாலுமே கூட குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதனால பூர்வீக சொத்துக்கள்ல இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த வில்லங்கம் எல்லாமே தீரப்போகுதுங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருப்பாங்க. இந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அண்ணன், அக்கா இவங்க கிட்டலாம் நீங்க சண்டை போட்டுட்டு இருந்த சூழ்நிலைலாம் வந்திருக்குங்க. ஈவன் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபேமிலியில வந்து ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைய தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப நாளா மௌனமா இருந்த இந்த சொத்துக்கள் பிரச்சனை வந்து இந்த டைம்ல கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமாகி, கோர்ட்டு கேஸ் வழக்கு அப்படின்னு போகக்கூடிய சூழ்நிலையில உருவாகுங்க. அதனால இந்த டைம்ல வந்து உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை வந்து எல்லாமே சாதகமா மாறப்போகுது. வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தான் கிடைக்க போகுதுங்க. அதனால இந்த லாபத்தை வச்சு நீங்க எதுலயாவது முதலீடு கூட செஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த முதலீடு நீங்க செய்யறீங்க அப்படின்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு பார்த்து, அதுக்கப்புறமா நீங்க எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து நல்லா யோசிச்சு தாங்க செஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு பதிலா நீங்க வந்து வீடு வாங்குறது, இல்ல லேண்ட் வாங்குறது, இது மாதிரிலாம் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்குங்க. ரொம்ப நாளா நீங்க வெளியில எங்கேயாவது ஆன்மீக பயணம் போயிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல 29ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா நீங்க எங்கேயாவது வெளியில கோயில், குளம் அப்படின்னு போயிட்டு வரீங்க. அதுலயும் ஃபேமஸா இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்க போகிறதுக்காக தாங்க அதிகமான ஆர்வம் வந்து உண்டாகும். ராகு பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாமே வீண் அலைச்சல் மட்டும்தாங்க மிஞ்சும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நம்பி போறீங்க அப்படின்னா, அது வந்து நடக்காம உங்களுக்கு வீண் அலைச்சல் தாங்க இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு உடல் சோர்வு, மன உளைச்சல் இதெல்லாமே அதிகமாகும். அப்ப இந்த மேசராசிக்காரங்க வந்து இந்த மாத கடைசியில எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பயணத்தை எல்லாமே நீங்க குறைச்சிக்கோங்க. ஏன்னா வீண் அலைச்சல் மட்டும் தாங்க உங்களுக்கு மிஞ்சும். இது கூடவே பார்த்தீங்கன்னா, காரிய தடைகள்லாம் ஏற்படலாங்க. கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால க்ளோஸா இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் மூலமா உங்களுக்கு எதிரா நடப்பாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்த பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல வந்து உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. குழந்தைகளோட ஆரோக்கியம் கூட நல்லா தாங்க இருக்குது. அதனால எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லைங்க. டெய்லியுமே நீங்க கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சீங்கன்னாவே போதும். உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்பவே ரிலீஃப் ஆயிடுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்காக வெளியில சாப்பிட்ற உணவு வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க. அதுவும் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான முயற்சியில நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் கூட இப்போ வந்து சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ்ல நல்ல ஒரு பெயர், புகழ் எல்லாமே கிடைக்குங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல ஒரு பதவி உயர்வுலாம் கிடைக்க போகுது. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஃபீஸ்ல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க இருந்தாகணும். ஏன்னா ஹையர் ஆஃபீஸர் இல்லைன்னா கூட வேலை செய்றவங்க இவங்க மூலியமா ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரலாம். ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ரொம்பவே சூப்பரா தாங்க அமைஞ்சிருக்குது. 2 பேரும் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம் எல்லாமே தீர்ந்து ஒண்ணா சேர்ந்து இருப்பீங்க. அதனால பிள்ளைங்க கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போறதுக்கான பிளான்லாம் நீங்க போட்டு வைப்பீங்க. சந்திராஷ்டமம் வந்து 21ஆம் தேதியே முடிஞ்சிருச்சுங்க. அதனால இப்போதைக்கு எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்ல. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த
இந்த மார்ச் 29ஆம் தேதிக்குள்ளே மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நடக்க போகிற ஒன்று. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்யுங்க. இதுதாங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிற ஒன்று. அப்போ இந்த மேசராசிக்காரங்க யாரெல்லாம் முருகன் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கூடவே செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறீங்களா அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். முருகனை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக நண்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.